ஓகே, இன்னைக்கு வந்து உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன், மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டீஷியன், மோஸ்ட் ஹானரபிள் ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புதினை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய 9 விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 1, உலகத்திலே மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரே நாடு ரஷ்யா தான். அந்த நிலப்பரப்பில் மட்டும் இல்லை, தன்னோட பொருளாதாரத்திலையும் அரசியல்லையும் மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்டது. அதுக்கு மிக முக்கிய காரணம் ரஷ்ய அதிபர் புதின் அவர்களை கூட சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாட்டை வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக அவர் வந்து பிரசிடெண்ட்டாக ரூல் பண்ணிகிட்டு இருக்காரு. ரெண்டாவது, இவர் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் மட்டும் கிடையாது, உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வர பொலிட்டீஷியன் பிரசிடெண்ட் இவர் தான். இவரோட சொத்து மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட $200 பில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்புப்படி 17 லட்சம் கோடி. இவரோட அசட் வேல்யூ மட்டும் கிட்டத்தட்ட நம்மளோட 2-3 ஸ்டேட்டுக்கு வந்து பட்ஜெட் போடுற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. அந்தளவுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் மல்டி பில்லியனர். மூணாவது, மிக முக்கியமாக ரஷ்யாவில் இருக்க மிகப்பெரிய சிட்டிஸ்லாம் இவருக்கு சொந்தமாக மிகப்பெரிய பேலஸ் இருக்குது. எந்த ஸ்டேட்டுக்கோ சிட்டிக்கோ விசிட் போனால் அந்த பேலஸில் தான் அவர் தங்குவார். இவருக்கு சொந்தமாக 3-4 ஃப்ளைட் இருக்குது. எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அவரோட ப்ரைவேட் ஃப்ளைட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி இவருக்கு சொந்தமாக மிகப்பெரிய சொகுசு கப்பல்கள் கூட இருக்குது. நாலாவது, அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டீஷியன் இவர் தான். இவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் உலக நாடுகளால் மிக முக்கியமாக உற்று நோக்கப்படும். உலக பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய மிக முக்கிய முடிவுகளை இவரால் எடுக்க முடியும். குறிப்பாக 3ஆம் உலகப் போர், இந்த மாதிரி பல வார்ஸை பற்றி சொல்லலாம். அஞ்சாவது, உலகத்திலேயே ஹையஸ்ட் செக்யூர்டு பர்சன் இவர் தான். அமெரிக்கா பிரசிடெண்ட்டை விட ஹையஸ்ட் செக்யூரிட்டி இவருக்கு தான் கொடுக்கப்படுது. எந்த அளவுக்கு ஹை செக்யூர்டு அப்படின்னா, இவர் ட்ராவல் பண்ணுற ரோட்டில் கூட அங்கே இருக்க பில்டிங்களோட ஜன்னல் டோரெல்லாம் ஓப்பனில் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு ஹைலி செக்யூர்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. உலகத்தில் எந்த பொலிட்டிஷியனுக்கும் இல்லாத சைக்காலஜிக்கல் செக்யூரிட்டி இவருக்கு கொடுக்கப்படுது. அதாவது இவர் கலந்துக்கிற ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, மீட்டிங்காக இருந்தாலும் சரி, அங்கே வந்து சைக்காலஜிஸ்ட் பல பேர் இவரை சுற்றி இருப்பாங்க. அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாம் வந்து பாடி லாங்குவேஜ், ஃபேஸ் ரியாக்ஷன் இதெல்லாம் வந்து தொடர்ந்து நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு ஹைலி செக்யூர்டு பர்சன். ஆறாவது, இவருக்கு ஒரு சில ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இவருக்கு ஸ்விம்மிங் வந்து ரொம்ப பிடிக்கும். டெய்லி 2 ஹவர்ஸ் அவர் ஸ்விம் பண்ணுவார். பட் ஜூடோ இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்கும் அவர் ஜூடோவில் வந்து ஒரு பவர்ஃபுல் பிளேயராக இருக்கார். அடுத்து, ஹார்ஸ் ரைடிங் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ ஹார்ஸ் ரைடிங் பண்ணுவார். ஏழாவது, இவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது. இவர் ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன். ரஷ்யாவில் கிறிஸ்டியானிட்டி ஜாஸ்தி இருக்காங்க. வீக்லி ஒன்ஸ் இவர் சர்ச்சுக்கு போவார். எட்டாவது, இவருக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. லிடிமிலா அப்படின்னு ஃபஸ்ட் ஒய்ஃப். இவங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாரு. அவங்களுக்கு வந்து 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ அலினா கபாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிம்னாஸ்டிக் பர்சன், அவங்க வந்து இப்போ பொலிட்டீஷியனாக ரஷ்யாவில் இருக்காங்க. அவங்க வந்து புதினோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு ரூமர் இருக்குது. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. 9th வந்து இவருக்கு டாக்னால் ரொம்ப பிடிக்கும். இவரோட பேலஸில் எப்போவுமே டாக் இருக்கும். 2-3 டாக்ஸ் வந்து அவரோட பேலஸில் அவர் வளர்த்துறாரு. சில கண்ட்ரிஸ் வந்து பிரசிடெண்ட் வந்து இவருக்கு வந்து டாக் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.